பாட்டி சமையல் பேத்தி கிச்சன் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க. நிறைய புது புது ஐட்டம், புது புது டிஷ்ஷஸ், புது புது மக்கள்கிட்டேருந்து நிறைய விஷயம் நம்ம வந்து கொண்டு வரோம். இப்போது நம்ம பண்ணக்கூடியது வந்து வெஜிடபிள் தொகையல் கம் சட்னி. அதாவது தொகையலாகவும் வச்சுக்கலாம், சட்னியாகவும் இருக்கலாம். நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ரொம்ப நாள் எதுவுமே வச்சுக்க முடியாதுங்க. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2-3 நாளில் யூஸ் பண்ணி ஆகணும். இல்லையா ஆன் ஸ்பாட் டக்குன்னு இம்மீடியட்டாக நமக்கு ரெடி ஆகி உடனே நம்ம சாப்பிட்ணும், ஆனால் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும், நம்ம காய்கறியும் சேரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதுதான் நாங்கள் பெஸ்ட் ஆப்ஷன். வாங்க, இப்போ நமக்கு வந்து சொல்ல போகிறாங்க வெஜிடபிள் தொகையல். இது அவங்க சொன்ன ஐட்டம்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வாங்க, இந்த பாட்டி சமையல் பேத்தி கிச்சனுக்கு வெல்கம். இப்போ வந்து நீங்கள் வெஜிடபிள் தொகையல் சொன்னேன். என்ன மாதிரி வெஜிடபிள் தொகையல் பண்ணலாம் அண்ட் எந்த காய் சேர்த்துக்கலாம்? அண்டு நம்ம பசங்க எல்லாம் யங்கர் ஜென்ரேஷன்லாம் இந்த காய்கறினாலே ஓடுற ஆளுங்க எல்லாம். ஆமாம் ஆமாம். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி, அது அவங்களும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐட்டம் நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லுங்கள். Maavadu.in. Authentic home food delivered daily. என் பேர் ராஜேஸ்வரி ராமநாதன். ஓகே, நான் வந்து இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாவடியில் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இப்போ ஒரு டிஷ் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து இப்போ சொல்கிற மாதிரி கறிகாயெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ ஒருத்தரும் சேர்க்கறதுக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறா சில பேர். சில பேர் இந்த கறிகாய் தள்ளுபடின்னு குழந்தையெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. இது வந்து எந்த வெஜிடபிள்னே தெரியாது. அது மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்தானா அவளுக்கே பிடிச்சி போயிடும். அது மாதிரியான ஒரு டிஷ் இது. ஓகே ஓகே. இது வந்து தொகையல் கம் சட்னி. சட்னி. ஓகே. கொஞ்சம் தேங்காய் கூட போட்டு அரைச்சி வச்சா சட்னியாக யூஸ் பண்ணலாம், இல்லை இப்படியே சட்னியாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே. இதுக்கு தேவையான பொருள் வந்து காலிஃப்ளவர். ஓகே. ஒரு சின்ன காலிஃப்ளவர். ஓகே. அடுத்தது ஒரு 2 கேரட், சின்ன கேரட். ஓகே. ஒரு சௌச்சௌ, சின்ன சௌச்சௌவா ஒன்று. இப்படி நறுனையும் நம்ம வந்து நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி வச்சிடணும். ஓகே. நறுக்கி வச்சுட்டு முதல்ல எண்ணெய் எடுத்து ஆன் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணி நல்லெண்ணெய் எடுத்து, நல்லெண்ணெய் இருக்கக்கூடாது இதில் கிடையாது. சரி. நல்லெண்ணெய் எடுத்து 2 டீஸ்பூன் விடணும். விட்டு சூடானதும் உடனே இந்த காலிஃப்ளவரை எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கணும். நல்லா வெந்நீரில் போட்டு காலிஃப்ளவரை வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி மற்றது இல்லாமல் வாஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ அது சூடானதும் இந்த காலிஃப்ளவரை இதில் போடணும். ஓகே. நம்ம இப்போ காலிஃப்ளவரை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் சௌச்சௌவை போடுறோம். சௌச்சௌ. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றாவே போட்டுடலாம். ஸோ ஆமாம், இப்போ நம்ம ராவாக வதக்குறோங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக வச்சா சீக்கிரம் வதங்குன்றதுக்காக வைக்கிறோம். ஆக்சுவலாக இன்னும் பெருசாக போட்டாலும் இன்னும் நல்லா வதங்கும். சரி. இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. நல்லா பெருசாக தான் சாம்பாருக்கு போடுறோமோ அது மாதிரி தான் போட்டாலே இன்னும் நல்லா வேகும். ஓகே. இது எல்லாத்தையும் அதில் போட்டு கொஞ்சம் ஜலம், கொஞ்சம் வாட்டர் விட்டு இதை வந்து மூடிடணும். இதை போட்டு மூடிடணும். ஓகே. மூடி ஒரு 10 மினிட்ஸ் வச்சா நல்லா இருக்கும். அதோட இதையும் போடணும், பச்சை மிளகாய் போடணும். சரி. ஸோ இப்போ எவ்வளோ நம்ம வந்து 4 பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய். காரம் கூட வேணும்னா இன்னொன்று போட்டுக்கலாம். காரம் குறைச்சி வேணும்னா அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ உப்பு வந்து எப்படி இப்போ போட்டுடலாமா? இப்போ போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ வெந்தப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஓகே இதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். உப்பு, பெருங்காயம். பெருங்காயம் உண்டு இதுக்கு. ஆமாம். இப்போ உப்பு போட்டு அரைக்கணுங்கிறது இல்லை, எல்லாத்தையும் வதக்கி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உப்பு பெருங்காயம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி வச்சுட்டா 10 நாளானாலும் வீணாவே போகாது. ஸோ இதில் நம்ம தேங்காய் போட்டால் நம்ம எவ்வளோ நாளில் கன்சியூம் பண்ணலாம்? தேங்காய் போட்டால் 2 நாள் தான், 2 நாள் கன்சியூம் பண்ணலாம். ஸோ இது தேங்காய் போடாமல் பண்ணோம்னா நம்ம ஒரு 10 நாள், ஒரு வாரம் கெட்டியாக வச்சிடலாம். கலரை பண்ணினா ஒரு 2-3 நாளைக்கு வச்சிருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிடலாம். இது வந்து தொகையல் மாதிரி பண்ணினா சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டு தொட்டுக்கலாம். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது சூப்பர். நல்ல காம்பினேஷன். இதில் முட்டைகோஸ் சேர்க்கலாம். நான் இதில் முட்டைகோஸ் போடலை இன்னைக்கு. முட்டைகோஸ் சேர்க்கலாம். எங்கள் அம்மா வந்து வெறும் முட்டைகோஸ், தேங்காய், பச்சை மிளகாய் சேர்த்து 2 பொட்டுக்களையை வச்சு சட்னி அரைப்பா. அது வந்து முட்டைகோஸ் சட்னின்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேபேஜ் வந்து பிடிக்காது. அது ஸ்மெல்லும் வந்து நமக்கு வரவே வராது. வதக்கிடுவா. அதான் எண்ணெயை ஒரு முட்டை விட்டு கேபேஜை பொடியாக நறுக்கி அதில் வதக்கிடுவா. வதக்கி பச்சை மிளகாயை போட்டு பொட்டுக்களையை வச்சு தேங்காயை போட்டு அரைச்சிடுவா. அதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்ல காம்பினேஷன். ஸோ இது வந்து பசங்களுக்கு, அதாவது இந்த காலத்து பசங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து
காய்க்கு காயும் சேரும், ஃபைபருக்கு ஃபைபர் சேரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வெளியில் போய் சாப்பிட்ற இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம வீட்டு ஐட்டமையும் கொஞ்சம் பசங்களுக்கு பழகிறதுக்கு இதெல்லாம் தாங்க நம்ம ட்ரை பண்ணணும் வீட்டில். வாவ், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், சீக்கிரம் வந்துடும். கலருமே நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு கேரட் கொஞ்சம் அதில் கம்மியாக தெரியுது. ஆமாம், கேரட் போட்டால் நல்ல ஒரு மாதிரி கலர் வந்து ஆரஞ்சு கலராக இருக்கும். ஸோ இதுக்கு மஞ்சள் பொடியெல்லாம் அவசியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் உங்கள் எல்லாருக்கிட்ட நிறைய நாங்கள் கற்றுக்க நீங்கள் ஒரு தடவை மாவடு இல்லை இதை பண்ணி போட்டு அனுப்பிச்சு பாருங்க. கண்டிப்பாக அதுவும் நான் அடுத்ததான் அதுக்காக தான் நான் இதெல்லாம். ஆமாம், ஸோ நான் இதை வந்து லைக் பண்ணி இதை அனுப்புங்கன்னு சொல்லுவா. கண்டிப்பாக நான் இதை வந்து மாவடுல 100% ட்ரை பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னன்றதை நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக டெஃபினட்டாக. ஸோ இப்போது இதை நம்ம மூடி வைக்கிறோம்ல, அது ஓப்பனில் நம்ம வந்து நார்மலாக ஒரு வேக விட்டு நம்ம பண்ணுறதெல்லாம் வேண்டாமா? லைக் அது நம்ம இந்த ப்ராசஸ் எந்த கறிகாயுமே நார்மலாக கறிக்கு குழம்புக்கு தானு எது வேக விட்டாலுமே வெஜிடபிள்ஸ் நம்ம இது பண்ணும்போது மூடி வச்சா சீக்கிரம் ஆகிடும். இப்போ இதை வந்து வேட்டில் விட்டு நம்ம பண்ணலாமா? வேட்டில் விட்டு பண்ணினா ரொம்ப குழஞ்சு போயிடும். ஓகே, இல்லை இதெல்லாம் நம்ம ஏன்னா இப்போல்லாம் வேட்டில் விடும்போது இந்த ஆயில் விட மாட்டோம், இது வதக்கின மாதிரி இருக்கணும். ஓகே ஏன்னா நம்மலாம் இவ்வளோ பொறுமையாக இதை வச்சு மூடி வச்சு பண்ண மாட்டோம். டக்குன்னு ஒரு குக்கரில் வச்சோமா, அதை பெரட்டி அரைச்சோமா அப்படின்னு வைக்கலாம். அப்படி வைக்கும்போது என்ன பண்ணணும், குக்கருக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை எண்ணெயை விடணும், விட்டு வச்சு அந்த ஆவி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும். ஓகே, கொஞ்சம் கூட வெந்தாலும் இந்த தொகையல் சட்னி பாம் இல்லாமல் அது கூட்டு குழம்போட எக்ஸாக்ட்லி இல்லை. ஏன்னா அதான் சின்ன டிஃப்ரென்ஸ் தான், நம்ம அதை தான் சொல்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ நம்மலாம் வந்து இப்போ அவியல்னா நம்ம நிதானமாக அதுக்கு தகுந்தாப்புல வேக விடுறதுக்கு. ஆமாம், அதுவே கறின்னா கொஞ்சம் கூட வெந்தால் தான் நல்லா இருக்கு. சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஹாஃப் பாயில்டு வெஜிடபிள்ஸ் பிடிக்கும், அதில் தான் சத்து இருக்குன்னு சொல்லுவா. பட் நம்மளாம் கொஞ்சம் நல்லா வெந்து சாப்பிடுறோம். அதனால அவாவா எப்படி டேஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல பண்ணிக்கலாம். பட் தொகையல் சட்னினா இது மாதிரி வதக்கினா தான். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. எதுக்கெல்லாம் இந்த கேள்வி கேட்குறோன்னா, நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இதெல்லாம் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு. பட் எதுக்கு என்னென்ன டைம் கொடுக்கணுமோ அதுக்கு அந்த டைம் கொடுத்தா தான் அது டேஸ்ட் வரும். அண்ட் நாள் கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்மேட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஆக்சுவலாக இது ரொம்ப வதக்கி அப்படியே மாவாகணுங்கிறது, கொஞ்சம் முக்கா வேக்காடு அது மாதிரி வெந்தால் போதும். இப்போ பாருங்க, டச் பண்ணி பார்த்தோம்னா கலர் வைஸ் அப்படியே கொஞ்சம் மாறின்னு இருக்கு. இப்போ தான் ஆமாம், கொஞ்சம் லைட்டாக இன்னும் ஒரு சுத்து இன்னும் ஒன்று. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் வெந்தால் போதும். இப்போ மூடி வைக்கலாம். ஆமாம், ஸோ இது வந்து காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. கேரட் கொஞ்சம் அரைச்சா சரியாக போயிடும். ஓகே சேர்ந்து அரைக்கும் போது சரியாக போயிடும். ஸோ இது வந்து நம்ம எடுத்து ஆற போட்டுடலாம். ஸோ நம்ம மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிட்டு வந்து ஆறினா தான் மிக்சியில் போட முடியும். இந்த சூடு ஆறினதும் ஆமாம் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 minutes அது கொஞ்சம் ஃபேனில் நம்ம போட்டு ஆற வைக்கலாம். ஸோ இப்போது நம்ம காய்கறி தொகையல் சட்னி அதை நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த தாளிப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை. இது வந்து பார்க்கறதுக்கே கலர் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், இதில் இன்னும் கொஞ்சம் கேரட் போட்டிருந்தா இன்னும் ஒரு ஆரஞ்சிஷ் கலர் அந்த இது வந்துருக்கும். இதில் வந்து நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறதும் உப்பும் பெருங்காய பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணது உப்பு பெருங்காய பொடி. வேணும்னா இதில் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிருக்கலாம். இல்லை கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி அதை மேலே தூவினா பார்க்கறதுக்கு ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கும். சூப்பர். அதே மாதிரி இதை வந்து வேணும்னா வதக்கியும் தொட்டுக்கலாம். ஏற்கனவே இது வதக்கிறதுனால இப்படியேவும் தொகையெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு இருக்கணும்னா ஒரு முட்டை எண்ணெயை விட்டு இதை வதக்கிட்டு பண்ணிக்கலாம். இதை சட்னி ஆக்கணும்னா கொஞ்சம் தேங்காயை அரைச்சி கூட போட்டு அரைச்சி கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு விட்டுனா சட்னி. சூப்பர். அவ்வளோதான் தட்ஸ். சின்ன விஷயம் தாங்க, அவ்வளோதான். அதோட போட்டால் முடிஞ்சுது. 2 ஃபார்மேட்டுக்கும் ஆச்சு நமக்கு. ஹெல்த்தியான தொகையல் சட்னி நீங்கள் எப்படி வேணுமோ சாப்பிட்லாம். எதுக்கு வேணுமாலும் யூஸ் பண்ணலாம். அவங்க சொன்ன மாதிரி பூரி, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம்.
ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் மாவடுலையும் நான் இதை நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ரெசிபி போடலான்னு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.